ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன படம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெங்காலி சீரியஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட கடைசி ட்விஸ்ட்டை கண்டிப்பாக சொல்கிறேன். யாரெல்லாம் கணிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அந்த படத்தில். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு டிடெக்டிவாக இருப்பார். ஒரு அரண்மனைக்கு விருந்து சாப்பிடலான்னு போவார். அங்கே ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை யார் பண்ணது நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க நினைப்பாரு. அப்படி விசாரணை பண்ணிகிட்டே போகும்போது கடைசியில் ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்விஸ்ட் தான். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். அப்படி படத்துக்குள்ள போறது முன்னாடி நான் உங்கள் ஓன் வாய்ஸ் தமிழ் சேனல் புதுசாக பார்க்க மறக்காம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு அரண்மனை தான் காட்டுறாங்க. அந்த அரண்மனைக்குள்ள ஒரு ரெண்டு பொண்ணுங்க தூங்கிட்டு இருக்காங்க பெட்ல. அப்போ ஏதோ ஒரு கார் வந்து நின்ற மாதிரியும் அது கூட ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அதே டைம்ல நாயில குறைக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த பொண்ணு பட்டுன்னு ஏஞ்சிக்கிறா, ஏதோ வீட்டுக்குள்ள திருடா வந்துட்டானே. அதே நேரம் பக்கத்தில் ஒரு பொண்ணு எழுப்பி விட்டு வெளியே போய் செக் பண்ணலான்னு பார்த்தா அங்கே ஒருத்த ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவங்க வேற யாரா கூப்பிடலான்னு நினைக்கும் போது கரெக்டாக அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது அவரும் டார்ச் வச்சு பார்க்கறாரு. அந்த வெளிச்சத்தால அந்த திருடனும் ஓடி போடுறான். அதே டைம் அந்த வீட்டு செக்யூரிட்டி அவனை சேஸ் பண்ண பார்க்கறாங்க. அது கூட அவங்க ஜீப் வச்சு தப்பிச்சு ஓடிறாங்க. பாலா வந்து சொல்லிட்டு இருக்கான். கூடவே அர்ஜுன் ஒருத்தன் வரான். அவனும் இதே தான் சொல்லிட்டு இருக்கான். ஜீப்ல 4 பேர் வந்து அங்க தப்பிச்சிட்டாங்கன்னு. அப்ப அர்ஜுன் மேல பார்க்கும்போது அங்க இருக்க ஒரு அம்மா இவனை பாக்குற மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஒரு குட்டையை காட்டுறாங்க. அந்த குட்டைக்குள்ள ஒருத்த மீன் பிடிச்சிட்டு இருக்கான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேர் ஈகன் பாபு. இவனை பத்தி சொல்லணும்னா இந்த பெங்காலிலே இவன் தான் ஒரு டிடெக்டிவ், நல்ல ஒரு டிடெக்டிவ். எந்த பெரிய கேஸ் கொடுத்தாவும் இவன் அசால்ட்டா முடிச்சிடுவான். போன்ல மெசேஜ் வர மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா அவனோட சொந்தக்கார பொண்ணு இங்க இருக்க அரண்மனையில தான் தங்கிட்டு இருக்கா போல ஃப்ரெண்டு கூட. அந்த அரண்மனைக்கு நம்ம ஹீரோக்கும் போன ரொம்ப நாள் ஆசை. அதனால நம்ம ஹீரோ அவன் சொந்தக்காருக்கு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி எங்கம்மா இருக்கா, அங்க இருக்க அரண்மனையில இருக்கேன்னு கேட்கும் போது ஆமா நான் அரண்மனையில தான் இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. எனக்கும் அரண்மனைக்கு வரணும் ரொம்ப நாள் ஆசை. இங்க வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஒரு மணி நேரத்துல வந்துருவேன் அப்படின்னும் போது நானே 2 நாள் தான் இங்க இருப்பேன். அடுத்து என் ஃப்ரெண்டு கூட நானே கிளம்பிடுவேன் ஹாஸ்டலுக்கு அப்படின்னும் போது நம்ம வீடு விடுற மாதிரியே தெரியல. அங்க சாப்பாடுலாம் நல்லா இருக்கான்னு கேட்கும் போது என்னங்க கேட்கற, அரண்மனைலாம் எப்படி இருக்கும், சாப்பாடு நல்லா தானே இருக்குன்னும் போது இல்ல நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்புற மாதிரி தெரியுது. அரண்மனையில பார்த்தா அப்பா யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு நடந்த சம்பவம் பத்தி. அப்ப அர்ஜுன் வந்து அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, வாங்க நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், போலீஸ் வந்து விசாரி பண்ணும் போது அதுக்கு அப்பா என்ன சொல்றாருன்னா, இல்ல தேவையில்ல, இந்த அரண்மனைக்கு பேர்லாம் இருக்கு, அந்த பேர்ல நான் கெடுக்க விரும்புறேன், இங்க நிறைய போலீஸ்லாம் வந்துட்டு போனா வெளியே பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, தேவையில்ல அப்படின்னு பார்த்துக்கலாம், இங்க எதுவுமே திருடுலாம் போல, திருடு போனா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், தேவையில்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்ப அர்ஜுன் என்ன சொல்றான்னா, விடுங்கப்பா நான் இருக்க ஒண்ணுமே நடக்காது அப்படின்னும் போது அப்பதான் அப்பா சொல்றாரு, நீ இருக்க என் கூட, ஆனா என் பையன் எனக்கு இருக்கானே அவன் தான் எனக்கு பெரிய அப்பா வைக்க போறான், எனக்கு ஏதோ ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோட சொந்தக்கார பொண்ணு தான் காட்டுறாங்க. இவ பேர் நம்ம ஜூலின்னு வச்சுக்கலாம். ஜூலி என்ன சொல்லிட்டு இருக்கானா, நம்ம ஹீரோ பத்தி தான் சொல்லிட்டு இருக்கானா, எவ்வளவு வேணும்னு சொன்னேன், அவர் வராருன்னு சொல்லும் போது பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா பையன் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆளு முதல்ல அடிச்சு துரத்துங்க, அந்த ஆள் வந்ததுல இருந்து அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, அந்த ஆள் நம்ம தேவையில்லை அப்படின்னு இருக்காங்க. ஆனா அந்த அம்மா வந்து வேணாம், பிரச்சனை தேவையில்லை, உங்க அப்பா ரொம்ப திட்டு வரணும் போது அதெல்லாம் என்னால முடியாது, இப்ப அந்த ஆளு நான் துரத்துறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். அதே டைம்ல அந்த பையன் என்ன பண்றான்னா, அவங்க அப்பா கிட்டே போய் சண்டை போடுறான். தேவையில்லாம அவரையா வச்சுட்டு இருக்கீங்க, இந்த இடத்த விட்டு முதல்ல துரத்தி விடுங்கன்னு. இதை பார்த்தப்போ ரொம்ப கடுப்பாகி முதல்ல இந்த சூதாட்டத்துல விட்டு முதல்ல நல்ல வேலைக்கு போடா அப்படி திட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவங்க அப்பா அவன் திட்ட பட்டுன்னு அவர் கை நீட்டி அடிச்சு விட்டுறாரு. இதை பார்த்து அவன் கோச்சிங் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணி சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த அரண்மனை கடை பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்காரு. இதை பார்த்து வேலைக்கார வந்து இங்க நிக்க சொல்றான். அதே டைம்ல ஜூலி வந்து இவரோட எங்க சொந்தக்காரர் தான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ வந்து அரண்மனை சுத்திட்டு இருக்கான். அதே டைம்ல நம்ம ஹீரோ வந்து அர்ஜுனன் மீட் பண்றான். அப்பதான் அர்ஜுன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது. இந்த பழைய பொருள் ஆராய்ச்சி பண்ற ஒரு ஆளு போல. இந்த பழைய அரண்மனையில ஏன்னா வித்தியாசமா இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கதான் செக் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே உள்ள போற மாதிரி தெரியுது நம்ம ஹீரோ. அங்க உட்காந்து நல்லா டீ சமோசா எல்லாம் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பதான் அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்கான், இந்த அரண்மனை நீங்க வாங்கும் போது இதுக்குள்ள உண்மையா பதியில இருந்துச்சுல, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கும் போது ஆமாப்பா நிறைய பதியில இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோ ஏஞ்சி போய் அங்க ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்காரு. அதே டைம்ல வேலைக்கார வந்து நம்ம அப்பா கிட்ட வந்து உங்களுடைய ரூம் போட்டு யாரும் உடைச்சிட்டு இருக்காங்க வாங்கன்னும் போது அவரது வர அப்பா கிளம்புற மாதிரி தெரியுது. அடுத்து நம்ம ஹீரோ அப்படியே நைட் ஆடிட்டு போயிருக்கு, இந்த வியூ நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அரண்மனை வியூ உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அதே டைம்ல ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் சொல்லி சுத்தி நம்ம ஹீரோ அரண்மனை வியூ போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு வந்து அரண்மனைனா ரொம்பவே பிடிக்கும். அடுத்து தூங்கலாம்னு நினைக்கும் போது போன் எடுத்து தூங்கிட்டு இருக்காரு. புதிய இடம்லாம் யாருக்கு தான் தூக்கம் வரும், அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு சுத்தமா தூக்கமே வரல ஒரு குட்டு கூட. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி அந்த போட்டோவாவது பார்க்கலாமே பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் தெரியுது அப்பாவும் அர்ஜுனும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் நைட் டைம்ல பேசிட்டு இருக்காங்க யோசிக்கிறாங்க. அடுத்து நம்மளுக்கே தேவையில்லாத விஷயம், நம்ம வந்து அரண்மனைக்கு தான் அப்படின்னு சொல்லி கம்முன்னு விட்டுறாரு.
மறுநாள் நம்ம ஹீரோ சீக்கிரமா எழுந்துட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த வேலைக்காரன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட குட் மார்னிங் சொல்லிட்டு அப்படியே உள்ள போறான் அப்பாவை பார்க்க. அப்போ பட்டுன்னு பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்து பயப்படுறான். அங்க இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்துட்டு பிறகுதான் தெரியுது அப்பா அப்படியே மயக்கம் போட்டு வீழ்ந்துட்டு இருக்காரு போல. இறந்துட்டாருன்னு அதுக்கு கதை கூட ஒன்றும் தெரியல. அடுத்தது பார்க்கும்போது தான் தெரியுது அவரோட கை மட்டும் துடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பட்டுன்னு அவரை ஏஞ்சி மேலே உட்கார வைக்கிறான். அடுத்து அப்பா கிட்ட என்ன நடந்துன்னு கேட்கும்போது அப்பதான் அவர் சொல்றாரு ரெஸ்ட் ரூம் போலான்னு ஏஞ்சேன். அப்போ யாரோ பின்னாடி வந்து மண்டையில அடிச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. அதே டைம்ல மயக்கம் போட்டுட்டேன். இப்போ நீங்க ஏற்பட்டனால தான் எழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்கிறாரு ஏன் ரூம் பூட்டிட்டு படுக்க வேண்டியதானே கேட்கும்போது ஒன்றும் அதை லாக்கர் தான் செட் ஆகலையா அதனால தான் ஒன்றும் பூட்டாமல் இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இதை பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து பேசாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு கேட்கும்போது அதெல்லாம் தேவையில்லை, நம்மளோட அரண்மனை மானமே போயிடும், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஏன் இப்படி பேசிட்டு இருக்காரு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அடுத்து அர்ஜுன் அந்த வந்து உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க அப்படின்னும் போது நம்ம அப்பா வந்து இல்லை நான் வரவே மாட்டேன், நான் இங்கே இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், அதை பாரு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாரையும் துரத்தி விட்டுறாரு. நம்ம ஜூலி நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் ராஜேஷா தான் இருப்பான் அப்படின்றான். ராஜேஷ் வேற யாரும் இல்லை, அந்த அப்பாவோட பையன் தான் அந்த ராஜேஷ். அந்த ராஜேஷ் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த ராஜேஷ் வந்து நிறைய சூதாட்டத்தெல்லாம் விட்டு நிறைய காசு லாஸ் ஆயிடுச்சு, 3 கோடி கிட்ட கடன் இருக்கு, அதனால தான் இவன் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்பாவுக்கு ஒன்னா மொத்த சொத்தம் ராஜேஷுக்கு தான் வரும், அதனால தான் இவன் பண்ணிட்டு இருக்கான், இவன் மேல பல கடன்லாம் இருக்கு சொல்லிட்டு இருக்கான். இதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சண்டை போயிருக்கு. அவங்க அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த அரண்மனையை வித்துட்டாவது நம்ம பையன் கடன்லாம் தீர்த்தலாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோட செயின் கூட அடகு வச்சான், ஒண்ணுமோ அவன் கடன்ல தான் இருக்கான், பேசாம இந்த அரண்மனையை வித்துடலாம் அப்படின்றான். நம்ம அப்பா வந்து டென்ஷன் ஆகி இந்த அரண்மனை ஒன்றும் எந்த இல்லை, நம்ம பாப்பா முட்டாட்டம் வாழ்ந்த அரண்மனை, இதெல்லாம் என்னால் விற்க முடியாது, இதுல இருந்து ஒரு சல்லி பைசா கூட எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். அதே டைம்ல ராஜேஷா வந்தவனும் சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி எடுத்து பார்த்தா நம்ம அர்ஜுன் தான் அங்க இருக்க இடத்த பார்த்துட்டு இருக்கான். அப்ப ராஜேஷ் வந்து நம்ம அர்ஜுன் கழுத்தை பிடிச்சி இந்த இடத்த விட்டு முதல்ல நீ கிளம்பி இல்ல இங்கே உன்னை சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அதே டைம்ல நம்ம ஹீரோ வந்தவனே ராஜேஷ் அர்ஜுன் கழுத்தை விட்டுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அடுத்து நம்ம ஹீரோ மேல போயிட்டு இருக்காரு. அப்ப மேல பார்த்தா அர்ஜுனும் அவங்க அப்பாவும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு ரகசியத்தை. அவங்க என்ன பேசிட்டு இருக்கான்னு காட்டல, ஆனா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காரு. அப்படியே கட் பண்ணி பார்த்தா ஜூலி வந்து அப்பாவோட பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. உங்க அப்பாவுக்கு வேற யார கூட சண்டை எதுனா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் தெரியுது அப்பா வந்து ஒரு ஓல்டு லாயரா இருந்திருக்காரு, ஆனா இப்ப லாயரா இல்ல. அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. லாயர்னால நிறைய கேஸ்லாம் வரும், அந்த கேஸ்லாம் முடிச்சு கொடுப்பாரு, அங்க இருக்க ரவுடிங்லாம் அப்பா மேல கண்டிப்பா கோவத்தில் இருப்பாங்க, அதனால கூட நான் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதே டைம் அந்த வேலைக்காரி வந்து அம்மா உங்க அப்பா திரும்ப சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரா, நிறைய துண்டு துண்டா இருக்கு ரூம் ஃபுல்லா, ரூம் மட்டும் பார்த்தா பாத்ரூம் அதே மாதிரி தான் இருக்கு, கார்டன் பார்த்தாவும் அதே மாதிரி தான் இருக்கு, உங்க அப்பா முதல்ல நிப்பாட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்த பொண்ணு உங்க அப்பா கிட்ட ஏன்ப்பா திரும்ப சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்கும்போது என்னமா பேசிட்டு இருக்கேன், அதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணி இந்த சொன்னது பார்த்தா ஃபோன் பேசிட்டு இருக்கான். அவங்க கடன் கொடுத்தவங்களாம் கேட்டுட்டு இருக்காங்க எப்படா அந்த பணத்தை கொடுப்பேன்னு, நான் இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்துட்றேன் அப்படின்னும் போது கடன் கேட்கறவன் என்ன கேட்கறான்னா பேசாம இந்த அரண்மனையை விடுத்துடு, கண்டிப்பா உனக்கு காசு வந்துடும், அது கொடுத்துருவேன் எங்க கிட்ட, உனக்கும் பாதி காசு கிடைக்கும், அதை வச்சு நீ எங்கன்னா செட்டில் ஆயிடு அப்படின்னும் போது நம்ம ராஜேஷ் நடந்த விஷயம் மொத்தத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். எங்க அப்பா கொடுக்குற மாதிரி தெரியலன்னு, நீ என்ன பண்ணியோ இல்லைன்னு எனக்கு தெரியாது, இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு காசு கொடுக்கலன்னு அவ்வளவுதான் உன் தலை இருக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுறாங்க. கட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோவும் அர்ஜுனும் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்று நோட் பண்றாரு, அர்ஜுன் வச்சுட்டு இருக்க எல்லா பொருளும் ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு, அங்க இருக்க ஒரு நோட்டை பார்த்துட்டு இந்த நோட்டு நீயும் படிப்பேப்பா நானும் படிப்பேன்ப்பா. அடுத்து நம்ம ஹீரோ ஒன்று கேள்வி கேட்கறாரு, அப்பா உனக்கு எப்படி தெரியும், உனக்கு தெரிஞ்சவரான்னு கேட்கும் போது அப்பதான் அர்ஜுன் சொல்றாரு, அப்பா எனக்கு தெரிஞ்சவர் இல்ல, தாத்தாக்கு தான் தெரிஞ்சவரு, எங்க தாத்தா ஒரு கேஸுக்காக அவர்கிட்ட போனாரு, அவர் தான் லாயர் ஆச்சுல அப்படின்னும் போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது அவர் லாயருன்னு. அப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, அதுலதான் பழக்கம்னு. அதே டைம்ல நம்ம ராஜேஷ் ரூம் கொள்ள வர அங்க நம்ம அர்ஜுனை பார்த்தோன்னே நம்ம அர்ஜுனை கைத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே போய் தொலைடா அப்படின்னு சொல்லி கைத்தை பிடிச்சி வெளியே கொண்டுட்டு போயிட்டு இருக்கான். அங்க இருக்க ஆளுங்களாம் உடுப்பான்றாங்க, ஆனா நம்ம ராஜேஷ் விடுற மாதிரி தெரியல. அப்பதான் ஒரு அப்பா திடுக்குன்னு ஒரு குண்டை போறாரு, முதல்ல என் பையன் மேல இருந்து கையேறான்னு. இதை பார்த்துட்டு பிறகு அங்க இருக்கும் மொத்த பேருக்கு ஒன்னும் புரியல, என்னடா பையன் அப்படின்னு சொல்றேன்னு அங்க இருக்கும் மொத்த பேர் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அங்க இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இப்ப ஏன் அங்க பையன் சொன்னான்னு. அதே டைம்ல நம்ம ஹீரோ சிரிக்கிற மாதிரி தெரியுது. ஜூலியும் ஹீரோவும் ரூம்குள்ள உக்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஜூலி கேட்கறா உங்களுக்கு ஆல்ரெடி பையன் உங்களுக்கு தெரியுமான்னு. அப்பதான் சொல்றான் நம்ம ஹீரோ ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. எப்ப நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கோம்னா அந்த போட்டோ பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு டவுட் வந்திருக்கும், ஏன்னா அந்த போட்டோல இருக்க கண்ணு வாய் மூக்கெல்லாம் அப்படியே நம்ம அர்ஜுன் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்பயே நம்ம ஹீரோ சந்தேகப்பட்டிருப்பாரு. கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா பசங்க எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் தான்
நம்ம புருஷன் நம்மளை இப்படி ஏமாத்திட்டானே. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ இருக்க ரூம்ல தான் அர்ஜுன் வந்து நிற்கிறான். இதை பார்த்தா நம்ம ஹீரோ ரூமுக்குள்ள சேர்த்துக்கிறாரு. அப்பதான் ஒரு அர்ஜுன் பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம அப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி சின்ன வயசுல ஒரு லவ் இருந்திருக்கும். அந்த லவ்ல பிறந்தவன் தான் நம்ம அர்ஜுனு. அந்த லவ் வந்து வீட்டில் சொல்லலாம்னு நினைக்கும் போது அவங்க வேற ஒரு ஆள், இவங்க வேற ஆள். அதனால இவங்க 2 பேரும் அதெல்லாம் மறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் இதே மாதிரி நடந்திருக்கும். அடுத்தது தான் நம்ம அம்மாவை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி பசங்களா பிறந்திருக்கும். அந்த கதைலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா அப்பா வந்து மொத்த சொத்தையும் அர்ஜுன் மேலே தான் எழுதி வச்சிருப்பாரு. ராஜேஷ் மேலே ஒன்று கூட இல்லை. இதை பார்த்து நம்ம அர்ஜுன் வந்து இல்லப்பா மொத்தமே ராஜேஷ்க்கு போட்டோம், எனக்கு தேவையில்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க அம்மா. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா நைட் ஆகுது. பட்டு இந்த இடமே கரண்ட் ஆஃப் ஆகிட ஆரம்பிச்சிடுது. அடுத்து எல்லாரும் அவங்க கையில் இருக்கிற ஒரு விளக்க பற்ற வைக்கிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, கண்ணாடி உடஞ்ச மாதிரி. நம்ம ஹீரோவோட பொறுமையாக வந்து பார்க்குறாரு. அந்த ரூம்குள்ள ஏதோ சத்தம் கேட்குது. அதே டைம் இந்த ரூம்குள்ள ஒரு திருடன் மாதிரியே வரான். பட்டு நம்ம ஹீரோ பிடிக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு அந்த திருடன் எப்படியோ வெளியே போயிடுறான். அடுத்து அப்பா கிட்ட இந்த விஷயத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது எதுவுமே ஒன்றுமே புரியல. அப்போதான் அர்ஜுன் வந்து சொல்கிறான், பேசாமல் இன்னைக்கு நைட்டு வந்து என் ரூமில் படுத்துக்கோங்கப்பா, உங்கள் ரூமில் நான் படுத்துக்கிறேன், உங்களுக்கு லாக்கு கூட எதுவுமே இல்லை, திருப்ப அவங்க ஆளுங்க வர மாதிரி தெரியுது, தேவையில்லாமல் நீங்கள் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, உங்கள் ரூமில் நான் படுத்துக்கிறேன், நான் கொஞ்சம் எல்லாமே ஆளுதானே, நான் வந்தவொடனே சமாளிச்சுப்பேன் அப்படின்னு பேசி அப்பா வந்து அர்ஜுன் ரூமில் படுத்துக்கிறாரு. அர்ஜுன் வந்து நம்ம அப்பா ரூமில் படுத்துக்கிறாங்க. அப்படியே மறுநாள் அவரை மாதிரி தெரியுது. அப்படியே காலைல வந்து நம்ம அப்பா வந்து அப்படியே அர்ஜுன் எழுப்ப வர்றாரு. கதவு தட்டிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு ஏன் கதவு தட்டிருக்கீங்க, அதில் தான் லாக்கர் இல்லையா, திறந்தாவே திறக்க போகுது அப்படின்னும் போது இல்லை அங்கே ஒரு மேசை மாரி வச்சுட்டு படுக்க சொன்னேன், யாராலையும் உள்ள வராத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பா. இது கேட்ட நம்ம ஹீரோவும் அமைதியாயிடுறாரு. இவரும் கதவு தொட்டிட்டே இருக்காரு. அர்ஜுன் திறக்கிற மாதிரியே தெரியல. அதனால காண்டாவனம் என்ன பண்றாருன்னா அப்படியே காலால எட்டி உதைக்கிறாரு. அடுத்து உள்ள போய் பார்த்தா தான் ஒரு பயங்கரமான சாக்கு. என்னன்னு பார்த்தா அர்ஜுன் சூசைட் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோ அந்த கிரைம் ஸ்பாட் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. என்ன ஒரு க்ளூ என்ன இருக்கா அப்படின்னு. இவனே சூசைட் பண்ணிக்கிறானா இல்லை வேற யாருனா கொலை பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னு. அதே டைம்ல அவங்க அப்பா வந்து அழுவ ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு நான் இங்க படுக்க வேண்டியது, என் பிள்ளை படுத்துட்டு இருக்கிறான், எவனோ கொலை பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து முதல்ல அவங்க அப்பா வந்து சரி கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜூலியோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே பொறுமையா பார்த்துட்டு இருக்காரு, இங்க வேற என்ன எவிடன்ஸ் என்ன இருக்கான்னு. அதே டைம்ல ஜூலி ஃப்ரெண்டு வந்து அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறா, அர்ஜுன் இதே மாதிரி இறந்து போயிட்டானே. இதை பார்த்து ராஜேஷ் ஷாக் ஆகி நிற்கிறான். எப்படி அவன் இறந்து போனான்னு கேட்கும்போது தெரியல, சூசைட் பண்ணிட்டுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா டீகோட் பண்ணிட்டு இருக்காரு கிரைம் ஸ்பாட்ல. ஏன்னா க்ளூ ஏன்னா விட்டு போயிருக்கானு பார்த்தா எந்த ஒரு க்ளூவும் தெரியல. ஒரு சூசைட் தான் பண்ணிக்கிறானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு ரூமுக்கு கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி சரி அப்பா ரூமுக்கு பார்த்தா இப்ப ராஜேஷ் வந்து கத்திட்டு இருக்கான். புள்ளையில ஒரு புள்ளி ஆல்ரெடி இறந்து போயிட்டான், நான் மட்டும் தான் இருக்கேன், மொத்த சொத்தை எனக்கு தான் தந்தாகணும், என்கிட்ட கொடுங்க, நான் இந்த அரண்மனையை ஹோட்டல் ஆக்கி தரேன், கண்டிப்பா என் கடனை மொத்தமும் முடிச்சுட்டு இந்த ஹோட்டலை நான் நல்லா பார்த்துப்பேன், கட்டிட்டு போயிருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்து அப்பா மூடிட்டு வெளியே போயிடறான் அப்படின்னு டென்ஷனா கத்தி விட்டுறாங்க. அதனால அவனை வெளியே போயிடறான். அடுத்து அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு மட்டும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு இது சூசைட் இல்லை, எவனோ ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கானு. ஆனா யார் கொலை பண்ணாங்க நம்ம ஹீரோக்கு தெரியல. அதனால யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அடுத்து நான் வேற இடத்தாண்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி கிட்ட சொல்லிட்டு போறான். இப்போ எங்க போறீங்க, போலீஸ் வராங்க போது இல்ல போலீஸை நீங்க பாத்துக்கோங்க, நான் அப்படி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சைடு கிளம்புறாரு. அப்படியே வெளியே இந்த சைடு பார்த்தா அப்பா வந்து நிக்கிறாரு. அவருக்கு வந்து மெசேஜ் காட்டுற. அந்த மெசேஜ்ல என்ன போட்டுருக்குன்னா, என் சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா காமிச்சிருக்கான் அர்ஜுனு. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து வந்தா போலீஸ்க்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வராரு. இப்போ நம்ம ஹீரோ எங்க வந்திருக்காருன்னா லாயர் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்காரு. வந்தவனே நம்ம ஹீரோ வந்து அர்ஜுன் எதனா உங்ககிட்ட டாக்குமெண்ட் வேற எதனா கொடுத்தான்னு கேட்கும் போது ஆமா கொடுத்திருந்தாரு, அவர் என் கிளைண்ட் தான் அப்படின்னும் போது அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அது நீ யாருப்பா நீ கேட்குற, உனக்குலாம் சொல்ல முடியாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அவருடைய டிடெக்டிவ் கார்டு எடுத்து காட்டுறாரு. இதை பார்த்துட்டு பேருக்கு அந்த ஆஃபீஸர் டாக்குமெண்ட் கொடுப்பானான்னு பார்த்தா கொடுக்குற மாதிரியே தெரியல. நீ டிடெக்டிவ் இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, போலீஸோட நீ வா, உனக்கு கண்டிப்பாக அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் கெஞ்சி பார்க்குறாரு, ஆனால் கொடுக்குற மாதிரி தெரியல. அப்படியே கட் பண்ணி இந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு தான் காட்டுறாங்க. அந்த கிரைம் ஸ்பாட்டில் போலீஸ் வந்துடுறாரு. அந்த போலீஸும் ஒவ்வொருத்தர விசாரிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா புது ஆளுங்க வந்தாங்கன்னா கேட்கும் போது ஆமா இப்போ இறந்துட்டு இருக்கிறவரே ஒரு கெஸ்ட் தான், அடுத்தது ஒன்றும் ஒரு பொண்ணு இருக்காங்க, அடுத்த ஒரு அங்கிள் இருக்காரு, அந்த அங்கிள் இப்போதான் வெளியே போயிருக்காரு அப்படின்னு நம்ம ராஜேஷ் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து அந்த போலீஸும் அப்படியே ஒன்னொன்னா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவன் எந்த முறையில உங்களுக்கு தெரிஞ்சவனு, ஆனா ராஜேஷ் வாயை திறக்கல, இவன் அண்ணன்னு அப்படியே கம்முன்னு வெட்டுறாங்க. அடுத்து அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா நம்ம ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து டைரக்டா கேட்கிறாரு, கொலை நடக்கிற அன்னைக்கு அர்ஜுன் ரூமுக்கு ஏன் நீங்க போனீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த அம்மா நாளா போலியே அப்படின்றாங்க. நான் நீங்க போனது நான் கண்ணால பார்த்தேன், எதுக்கு போனீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மா போய் என்ன பேசியிருக்காங்கன்னா, முதல்ல இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பு, இந்த வீட்டுக்கு நீ வந்ததுனால தான் எங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு, இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆனா அர்ஜுன் என்ன சொல்லியிருக்கானா, இல்ல போகவே மாட்டேன், எங்க அப்பா சொல்லிருக்கு, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கான். அப்படியே காண்டாய அம்மா வெளியே வந்துட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த மொத்தம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட மட்டும் சொல்லாது அப்படின்றாங்க. நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரூம் விட்டு வெளியே வராரு. அதே டைம் அந்த போலீஸ் அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஆளை பாக்குறாரு.
வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான் பார்க்குறாரு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வர்றாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது நானும் அந்த கெஸ்ட்டில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவ் நல்லாவே தெரியும் அந்த போலீஸுக்கு. அப்படியே நம்ம ஹீரோ பற்றி நல்லாவே சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேர் ஈகன் பாபு, இவரை பற்றி சொல்கிறது வார்த்தையே இல்லை, நல்ல ஒரு டிடெக்டிவ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம ஹீரோ வாங்க இந்த கேஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீட்டில் ஸ்டார்டிங்லேயே ஒரு திருடு போச்சு, அந்த திருடுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நெக்ஸ்ட் அந்த அப்பாவை கொலை பண்ணலாம்னு நினைச்சாங்க, அதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நான் சொல்றேன் இதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? ஆமா, எதுக்குமே அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கம்ப்ளைண்ட் கொடுத்தா குடும்பமானம் போயிடுன்னு கம்முன்னு விட்டார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ் திருடு போனா பரவாயில்ல, கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, அது கூட அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, அவர் கொலை பண்ண ட்ரை பண்ணது அவங்க பையனா இருக்கா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினைச்சுதான் அவர் கம்முன்னு விட்டுட்டாரு. மொத்த விஷயத்தையும் சொல்லிடுறாரு அர்ஜுனை பத்தி. அர்ஜுன் வேற யாரையும் இல்ல, அந்த அப்பாவுக்கு பிறந்த பையன் தான். அந்த அப்பா ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தாரு, அதுக்கு பிறந்த பையன் தான் அவன். ஆனா அவர் விட்டுட்டு வந்துட்டாரு அப்படி மொத்த விஷயத்தையும் சொல்லிடுறாரு நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட. விட்டுட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இதை பார்த்த போலீஸ் அவன் பையன் எதுக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு, அந்த பையனுக்கு பல கோடி கிட்ட கடன் இருக்கு, அந்த கேட்கறதுக்காக தான் அரண்மனை வித்து தர சொல்லிட்டு இருக்கான். ஆனா அரண்மனை விற்கிற மாதிரி தெரியல, அதனால கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னால கம்பெனி கொடுக்காம விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்தது நம்ம போலீஸ் இந்த வீட்டில் வேற யார் மேலே சந்தேகம் இருக்கான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் தவிர இது எல்லாரும் மேலேயும் சந்தேகம் இருக்கு. அந்த ஒருத்தர் வேற யாரும் இல்லை, ராஜேஷ் இந்த வீட்டில் இல்லவே இல்லை அன்னைக்கு நைட்டு, இது எல்லாரும் மேலேயும் எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. அடுத்து அந்த போலீஸ் கிளம்பிட்டு போயிருக்கு. நம்ம ஜூலி நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அன்னைக்கு நான் ராஜேஷை பார்த்தேன், அன்னைக்கு நைட்டு வந்துட்டு தான் போனான் அப்படின்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா அன்னைக்கு நைட்டு ராஜேஷ் இருப்பான், அதுவும் அர்ஜுன் ரூமான் தான் நேற்று ஏதோ பண்ணிட்டு இருப்பா, இதுல ஜூலி பார்த்துட்டு இருந்திருப்பா. அது நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. அடுத்து நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா அந்த லாயர் ஆஃபீஸ் தான் ஃபோன் பண்றாரு. எங்க ஆஃபீஸுக்கு வாப்பா, அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு. அடுத்து நம்ம ஹீரோ ஆஃபீஸுக்கு போகலாம் கிளம்புறாரு. அதே டைம்ல போறதுக்கு முன்னாடி இந்த கிரைம் ஸ்பாட் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாரு. அதே டைம்ல ஜூலியா வந்துடுறா. அப்படிங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு எந்த ஒரு தடையுமா கிடைக்கிற மாதிரி தெரியல. அடுத்து மேலே போய் பார்த்தா அந்த ராஜேஷ் நின்றுட்டு தான் இருக்கான். ராஜேஷ் கிட்ட பேசலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா ராஜேஷ் திமிரா பேசிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோ ஒரே ஒரு போட்டு தான் போறாரு. அன்னைக்கு நேற்று எதுக்குப்பா வீட்டுக்கு வந்துட்டு போனேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் வீட்டுக்கு வந்துட்டு போல அப்படின்னும் போது, இல்ல அன்னைக்கு நேற்று நீ வீட்டுக்கு வந்துட்டு போனேன், ஒரு ஐ வீக்னஸ் இருக்கு அப்படின்னும் போது ராஜேஷ் ஒத்துக்கிறான். ஆமா, நான் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு தான் போனேன், அவங்க கிட்ட போய் ஒரே ஒரு மிரட்ட மட்டும் தான் மிரட்டிட்டு போனேன், இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ போலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு தான் மிரட்டிட்டு வந்தேன், வேற எதுவுமே பண்ணல அப்படின்னு ராஜேஷ் சொல்லிடுறான். சரி, எனக்கு ஒன்றும் ஒரு கேள்வி, அங்க அர்ஜுன் இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எங்க அம்மா தான் சொல்லியிருந்தாங்க அங்கதான் அர்ஜுன் இருக்கான்னு, அதனால தான் அவங்க கிட்ட போய் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் ராஜேஷ். அப்படியே கட் பண்ணி பார்த்தா இப்போ அந்த லாயர் ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த லாயர் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, உன்னை தவிர அந்த பேரு கேட்டு யாருமே வரலப்பா, அதனால தான் உனக்கே ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, எதுக்கு ஃபோன் பண்ணிருந்தீங்க, நேரம் வந்துட்டுமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு உண்மை சொல்ல வந்த நேரம் வந்தாச்சு, புடிங்க அர்ஜுனோட சொத்து பத்திரம் அப்படின்னும் போது, அர்ஜுனுக்கு எங்க சொத்து பத்திரம் இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, பாட்னால பாதியோட அவன்தான் இருக்கு, நிறைய கோடி கணக்குல அவன்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, இப்ப அந்த காசெல்லாம் இப்ப யாரு பேர்ல இருக்குன்னு கேட்கும் போது அப்போதான் ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ நம்ம அர்ஜுன் கல்யாணம் பண்ணாம இருந்தா அது மொத்த ப்ராப்பர்ட்டியும் மொத்த சொத்தும் அப்பா கிட்ட போவோம், அப்படி கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா அர்ஜுன் பசங்களுக்கு போவோம் அப்படின்னு சொல்றாரு அந்த லாயரு. இதை கேட்டுட்டு பேருக்கு அவன் அவங்க அப்பாவுக்கு பேர் எழுதி வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்கும் போது, இது ஒன்றும் பர்மனெண்ட் இல்லை, டெம்பரரியா மட்டும்தான், அவன் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க பசங்களுக்கு போயிருக்கோம், இப்போ அவன் இறந்துட்டான்னு சொல்றீங்களே, அதனால இப்போ அவங்க அப்பாவுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஜூலியும் அப்படியே அரண்மனைக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்போ வெளியே பார்த்தா போலீஸ் ஆஃபீஸர் நிற்கிறாரு. அப்படியே கூட பார்த்தா பேப்பரும் இருக்கு. அப்படியே அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருந்துச்சு, அவன் உடம்புக்குள்ள பல தூக்க மாத்திரை இருந்திருக்கு, அடுத்துதான் அவன் இறந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட கூட ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இது கொலை தான், அவன் சூசைட்லாம் பண்ணல அப்படின்னு மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கூட அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல என்னென்ன இருக்கோ அதில் அப்படியே படிச்சு பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோவும். அடுத்த ஸ்ட்ரைட்டா அப்பா ரூமுக்கு தான் போறாரு. இதை பார்த்தா அப்பா கிளம்புறியாப்பா, சாரிப்பா, நீ உனக்கு சரியா கூட கவனிக்க முடியல அப்படின்னு கொஞ்சம் புலம்பிட்டு இருக்காரு. இதை பார்த்தாப்பா ஏன்பா நீங்க நடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. இதை பார்த்தாப்பா என்ன பண்ணி பேசிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது, உங்க பையனை நீங்களே கொலை பண்ணிட்டு ஏன் இதே மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு நம்ம ஹீரோ. இப்போதான் நம்ம ஹீரோ ஒவ்வொரு ட்விஸ்டா ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம அப்பா வீட்டை ஒருத்தன் திருட வந்திருப்பான், அப்பாவை தலைமையில் அடிச்சுட்டு அவரும் மயக்கம் போட்டு வந்திருப்பாரு. ஆக மொத்தம் அப்படி எந்த ஒரு சம்பவம் நடக்கல, இதெல்லாம் அவரோட பிளானு தான். அப்போ வீந்திருக்கும் போது பக்கத்துல ஒரு சொம்பு இருக்கும், அந்த சொம்போட தண்ணி அப்படியே கீழே தான் இருந்திருக்கும், அந்த அளவுக்கு எங்குமே சதராம இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம ஹீரோ நோட் பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோக்கு சந்தேகம்லாம் வந்திருக்காது. அப்பா அடிக்கடி அவர் பண்ற ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டியும் நம்ம ஹீரோ நோட் பண்ணி தான் இருந்திருப்பாரு. அதே டைம்ல நம்ம அர்ஜுன் கையில அறுத்திருப்பான், அது அறுத்திருக்கிறது ரைட் கையில, அவ ரைட் கை
யூஸ் பண்றவன் லெஃப்ட் கை யூஸ் பண்றவன் இல்ல. லெஃப்ட் கையில அறுத்திருந்தா அந்த அளவுக்கு ஆழம் போயிருக்காது, ரைட் கையில அறுத்தறதுனால தான் அந்த அளவுக்கு ஆழம் போயிருக்கு. அப்போ கண்டிப்பா நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்கன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கணிச்சது மொத்தம் உண்மைதான். அர்ஜுனுக்கு பல சொத்து இருக்கு, அப்பாக்கு எப்படியோ தெரிய வந்துருது. அதனால என்ன பண்றாருன்னா அப்படியே பாச விளையாட்டுல அர்ஜுன் மேல இருக்க மொத்த சொத்தையும் அப்பா மேல ஏதி வச்சிடறான். அர்ஜுன் எப்படியோ அப்பா மேல ஏதிறான் டெம்பரவரியா. அடுத்தது தான் என்ன நடந்துச்சுன்னு ஒவ்வொன்றா ரிவீல் ஆக ஆரம்பிக்குது திருப்பம். அடுத்தது அன்னைக்கு நைட்டு என்ன நடந்திருக்கோன்னா, அர்ஜுன் இந்த வீட்டை விட்டு போகலாம்னு நினைக்கிறேன்ப்பா, போயிட்டு எங்கன்னா செட்டில் ஆக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை பார்த்துட்டு பேருக்கு அர்ஜுன் மேல இருக்கிற சொத்து நம்மளுக்கு வராதேன்னு அவர் நிறைய தூக்க மாத்திரை கிளாஸ்ல கலந்து இருப்பாரு. அந்த கிளாஸ்ல இருக்க தண்ணியை அர்ஜுனை குடிக்க வச்சிருவாரு எப்படியோ. அடுத்து அவனும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் போட்டுருவான். அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் தெரியக்கூடாது, க்ளவுஸை போட்டுட்டு வந்து கரெக்டாக அவன் கையை இருக்கலாம்னு நினைக்கும் போது இன்னமும் அர்ஜுன் அரமயக்கத்தில் தான் இருந்திருப்பான். இதை பார்த்துட்டு பேருக்கு இனிமேல் விட்ட வேலைக்கு ஆகாதுன்னு பட்டுன்னு அவன் கையை அறுத்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்தில் துடிக்க அவன் கண் முன்னாடி அர்ஜுன் இறந்து போயிருப்பான். இந்த மொத்த ட்விஸ்டும் ரிவீல் பண்ணவனே அப்படியே கடுப்பாக ஆரம்பிச்சிடறான். மெசேஜ் மட்டும் எப்படி வந்துச்சுன்னு கேட்பீங்க. அந்த மெசேஜ் ஆல்ரெடி இவன் தான் செட் பண்ணி வச்சிருப்பான் இந்த டைமுக்கு வர மாதிரி. அந்த மெசேஜ் வந்தோன்னு நம்ம ஹீரோ கிட்ட நம்ப வைக்கலாம் ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. இந்த விஷயத்தில் சொல்லிட்டு பிறகு பட்டுன்னு அப்பா என்ன சொல்றாருன்னா, இதில் என் ஃபேமிலிக்காக தான் பண்ணியிருந்தேன் அப்படின்றாரு. ஆனால் ஃபேமிலி யாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. கடைசி போலீஸ் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோவும் ஜூலியும் அப்படியே வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த கேஸ் உங்களால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு ரிஷால ஏற மாதிரி தெரியுது. அப்படியே இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு படம் இல்லை, ஒரு மினி சீரிஸ் தான் பார்க்க போறோம். எல்லாரும் தமிழ்னு பார்த்தா வந்திருப்பீங்க. நீங்க நினைச்ச மாதிரி இன்னைக்கு ஏகன் பாபோட சீசன் 5 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி சீசன் 4 போட்டு இருக்கேன், நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறையவே ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதனால தான் இன்னைக்கு சீசன் 5 பார்க்க போறோம். ஆக மொத்தம் இவரது மொத்தம் 9 படம் இருக்கு. இதுல பெஸ்ட் 2 போட்டிருக்கேன். அப்கமிங்ஸ்லாம் நிறைய வீடியோ வருது போடலாம். அதோட நம்ம சேனல்ல புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ள போகிறது முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் கேட்டால் ஒன்றுமோ சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைன்னா, ஒரு ஜமீன்தார் வீட்டில் ஒரு 3 திருடனுங்க அவரை கொண்டுட்டு ஒரு வைரத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்து நம்ம ஈகன் பாபு கிட்ட அந்த கேஸ் வருது. அடுத்து அந்த கேஸ் விசாரிச்சு அது யார் கொலை பண்ணாங்க, அந்த வைரத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்குள்ள போயிடலாம். போறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஓன் நியூஸ் தமிழ் சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல இந்த ஜமீன்தார் வீட்டில் தான் காட்டுறாங்க. அவருக்கு பிறந்த நாள் போல அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. அப்படியே சிரிச்சு பேசி ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே பழைய நினைவுகளாம் பேசிட்டு அப்போ யாரும் அங்கே மெயின் ஆஃப் பண்ணுற மாதிரி தெரியுது. அங்கே இருக்கவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததான் தெரியுது அவருக்கு பிறந்த நாள்னால மெயின் ஆஃப் பண்ணிட்டு கேக் எடுத்துட்டு வந்து வெட்டுறாங்க. வெட்டி முடிச்சுட்டு லைட் ஆன் பண்றாங்க. அங்கே பார்த்தா ஒருத்தர் அப்படியே பதட்டமா இருக்கா, அப்படியே மூச்செல்லாம் வாங்க ஆரம்பிக்குது, ஒரு மாதிரியே பாயிட்டு இருக்கா. இதை பத்தி என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு தண்ணிலாம் கொடுக்குறாங்க. அடுத்த கொஞ்சம் சாந்தமா வரான். அடுத்துதான் அவன் சொல்றான் க்ளோஸ்ட்ரோஃபோபியான்னு ஒரு நோய் இருக்கு. க்ளோஸ்ட்ரோஃபோபியானா இந்த இருட்டறையில தனியாக விட்டுட்டா, இந்த லைட்ல ஆஃப் பண்ணிட்டா ரொம்பவே பதட்டம் ஆயிடும். அந்த மாதிரி டைம்ல ஒன்றும் பண்ண முடியாது, ஹார்ட் அட்டாக்கே கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்து சாரிப்பா தெரியாம பண்ணிட்டோம்ப்பா, உனக்கு இதே மாதிரி இருக்குது எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் சாந்தமாயிட்டு பேருக்கு 1 by 1 எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க. இவன் வேற யாரும் இல்லை, அந்த ஜமீன்தாருக்கு இந்த கணக்கு வேலை பார்க்கறதா இருக்கான். இவன் பேர் சுரேஷ். அடுத்து அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரெல்லாம் இருக்கான். அடுத்து அந்த ஜமீன்தார் நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மேலே போயிடுறாரு. இவங்க எல்லாரும் அப்படியே மேலே போயிட்டு இருக்கும்போது அங்கே உள்ளூர் ரவுடி கஜாலால்னு ஒருத்த வரான். அவன் உள்ள வந்துட்டு அந்த ஜமீன்தாரை பார்த்தாவணும் இப்போ என்னும் போது சுரேஷ் இல்லை சார் இப்போ பார்க்க முடியாது, நாளைக்கு வாங்கன்னும் போது இல்லை நான் இப்பயே பார்த்தாவணும்னு ஒத்த காலில் நிற்கிறான். அதனால நம்ம சுரேஷை மேலே கூட்டிகிட்டு போய் ஜமீன்தார்கிட்ட காட்டுறான். இவங்க 2 பேரும் ஏதோ ஒன்று பேசிக்கிறாங்க, ஆனால் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல. அடுத்து ஜமீன்தார் முதல்ல இந்த இடத்த விட்டு போ, நீ எவ்வளோ கோடி தந்தாவும் நான் உங்ககிட்ட இதை தர போறது இல்லை அப்படின்னு சொல்றான். ஏதோ ஒரு பொருளை பற்றி தான் கஜாலால் கேட்கறான், ஆனால் நான் கொடுக்க மாட்டேன் ஜமீன்தார் சொல்லிடுறாரு. அப்படி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஜமீன்தார் வீட்டுக்கு கேட்டாண்டா 2 பேர் அப்படியே பாம்பு தூக்கி போட்டு போறாங்க. இவங்க 2 பேர் யாருன்னே தெரியல. அப்படியே கட் பண்ணி இங்கே ஒரு ஆளை காட்டுறாங்க. வேற யாரும் இல்லை, நம்ம ஏகன் பாபு தான். அவர் கூட இன்னொரு ஃப்ரெண்டாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஃப்ரெண்டு இருக்காரு, அவர் வெளிநாட்டில் இருக்காரு போல. அவர்கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த சுரேஷ் தான் வந்திருக்கான். அடுத்து நம்ம ஹீரோ மீட் பண்றான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஜமீன்தார் பேச சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரான். சரி வாங்க உள்ள உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஈகன் பாபு உள்ள உட்கார வைக்கிறாரு. அப்படியே இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ன பேசுறான் சுரேஷ், ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலதான் வந்தேன். ஜமீன்தார் கிட்ட ஒரு வைரக்கல் இருக்கு, ரொம்ப அபூர்வமான வைரக்கல். அந்த வைரக்கலுக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்கு, அது ஜமீன்தார்ட்ட மட்டும் தான் இருக்கு அப்படி சுரேஷ் சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ அதிகப்பா என்கிட்ட சொல்லிட்டு இருக்குன்னு கேட்கும் போது இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் பேசுறான். அப்படி சுரேஷ் என்ன சொல்றான்னா, ஜமீன்தார் கிட்ட அந்த டைமண்ட் இருக்கு, அந்த டைமண்ட் ஆட்டிய போடலாம்னு நினைக்கிறாங்க, அது யாரு திருட நினைக்கிறாங்கன்னு தெரியல, ஏதோ அவருக்கு தோணிட்டே இருக்கா, அதனாலதான் உங்களை பார்க்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ, நீ போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமேப்பா, அவங்க கண்டுபிடிச்சிடலான்னும் போது அங்கதான் ஒரு பாயிண்ட், திருடு போயிருந்தா மட்டும் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், அது திருட வர மாதிரி தான் தெரியுது, ஆனா யாருன்னு தெரியல, அதுக்காக தான் உங்களை பார்க்க சொல்லியிருந்தாருன்னும் போது சரிப்பா நான் வரேன், ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரேன் அப்படின்னா. இதை பார்த்த சுரேஷ், எங்க ஸ்கூல்ல கண்டே டைரக்டா வந்துருங்க,
இண்டிபெண்டன்ஸ் நடக்கும், அப்படியே ஸ்பீச்லாம் கொடுத்துடுங்க, நம்ம ஒன்றா கிளம்பி ஜமீன்தார் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ஜமீன்தார் வீட்டு தான் காட்டுறாங்க. அந்த வேலைக்காரன் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கான். என்னாச்சு, அந்த வக்கீல் என்ன பண்ணிட்டு இருக்கான், கேஸ் போட்டானா இல்லையான்னு கேட்கும்போது இல்லை அவன் பண்ணுறதான் சொல்லிட்டு இருக்கான், ஒன்றும் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் வேலைக்காரன். இதை பார்த்து ஜமீன்தார் இவன்கிட்ட வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ஒருத்தனா வந்து எங்கள் வீட்டாண்ட வந்து மிரட்டிட்டு போகிறான், ஒருத்தனா வந்து கேட்டாண்டா பாம்பு போட்டு போகிறான், என்ன பண்ணுறது, எனக்கு எங்கள் உயிர் வாழத்தே ரொம்ப பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கான் வேலைக்காரங்கிட்ட ஜமீன்தார். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அப்படியே டிராவல் பண்ணி நம்ம ஹீரோவும் அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு போகலாம் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படியே ஒரு லாட்ஜில் அப்படியே புக் பண்ணிட்டு அப்படியே ஒரு இடத்தாண்ட சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாம்பு போட்டவங்க ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காங்க, உன வந்தா அவ்வளோதான் அங்கே கொலை பண்ணுறோம் எப்படி பண்ணிடுவோம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் அந்த அளவுக்கு சீரியஸ் எடுத்துக்கலாம். அப்படியே கம்முனு திருப்ப சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி சைடு பார்த்தா அந்த 2 பிள்ளை பசங்க நம்ம ஜமீன்தாரை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான். அதே டைம் நாங்கள் பின்னாடி இந்த வேலைக்காரன் தடுக்கலாம்னு நினைக்கும் போது அவனையும் 4 அடி அடிச்சு அப்படியே நம்ம ஜமீன்தாரை கழுத்து வச்சு அப்படியே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. கழுத்துல வச்சு இப்போ மட்டும் நீ ஒத்துக்கலன்னா உன்னை அவ்வளோதான் இங்கே போட்டுருன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அடுத்த ஒரு ஃப்ரெண்டும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜமீன்தார் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு போயிடலாமா இல்லை அப்படி பேசிட்டு அப்படியே அந்த டைம்ல நம்ம சுரேஷும் வராரு. அப்படியே சுரேஷ் பார்த்துட்டு பேருக்கு என்னப்பா என்னாச்சு இந்த சைடு சுத்திட்டு இருக்கா அப்படி சுரேஷ் கேட்கும் போது இல்லை ஜமீன்தாரை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இல்லை அவர் நேரத்துக்கு தூங்கிட்டு இருப்பாரு, நம்ம வேணா நாளைக்கு போய் பார்க்கலாம், எங்க வீடு பக்கத்துல தான் வாங்க போயிட்டு வரலான்னு போது இல்லை வேணாம் எங்க லாட்ஜிங்க தான் இருக்கு, நாங்க அங்கேயே போய்க்கிறோம் போது இல்லை எங்க வீட்டுக்கு வந்துட்டா நீங்க போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கையோட அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க பார்த்தா நம்ம சுரேஷோட 2 ஃப்ரெண்டுங்க இருக்காங்க. ஒருத்தன் பேர் விஜய், ஒருத்தன் பேர் அஜய். அப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஜய் பையன் வந்து நல்லா டிராயிங் வரைவான் போல, அங்க இருக்க ஒரு மெக்கானிக்கல் ஆள் போல. அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதே டைம்ல சுரேஷோட ஒய்ஃப் வந்து அங்க இருக்க சாப்பாடுலாம் அப்படியே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சவுத்துல ஒரு டிராயிங் இருக்கு போல, அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி சரி ஜமீன்தார் தான் காட்டுறாரு. வேற யாருக்கும் ஒருத்தருக்கு ஃபோன் பண்றாரு, யாருக்குன்னு தெரியல. சரி ஓகே முடிச்சுக்கலாம் அப்படின்றாரு. அவர் யார்கிட்ட பேசினாரு ஒண்ணுமே தெரியல. அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. அப்படியே நைட் ஆகுது அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கூடவும் அவனும் நடந்து வந்துட்டு இருக்கான். சுரேஷோட ஃப்ரெண்டும் என் வீடு பக்கத்துல தான் வரீங்க நான் கேட்கும் போது இல்லப்பா நாங்க லாட்ஜுக்கே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டும் போய் உட்காந்துக்கிறாரு லாட்ஜில். அடுத்து நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, ஜமீன்தார் எல்லாத்தையும் என்ன கூப்பிட்டு இருக்குமே எது கூப்பிடாம இருக்காரு, ஒருவேளை என் மேல நம்பிக்கை இல்லாம போயிச்சோ அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. இதை பார்த்தா ஃப்ரெண்ட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு போய் ஒரு நேரில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசிட்டு 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் தான் காட்டுறாங்க. அந்த ஜமீன்தார் வீட்டாண்ட தான் அங்க இருக்க வேலைக்கான சாப்பாடுல எடுத்து வச்சுட்டு இருக்கான். ஜமீன்தார் உட்காந்து சாப்பிடலாம் நினைக்கும் போது அங்க 3 மர்ம நபர் மாஸ்க் போட்டு நம்ம ஜமீன்தார்ட்ட கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல ஜமீன்தார் சுட்டுறான். அடுத்து என்ன பண்றது ஒன்றும் தெரியல, வேலைக்கார அப்படியே ஓடிடுறான் வெளியே. அடுத்து அங்க 3 பேர் உள்ள போனவங்க ஒரு பேக் மட்டும் எடுத்துட்டு போறாங்க. அது என்ன பேக்னே தெரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டோட தான் காட்டுறாங்க. அப்படியே மார்க்கெட்டை நடந்து அப்படியே பேசிட்டு இருக்காங்க எந்த துணி வாங்கலான்னு. அப்போ நம்ம சுரேஷோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்து பேருக்கு என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீன்னு கேட்கும் போது அப்படிங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்று கேட்கிறாரு, அது என்னன்னா நேற்று உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இங்க ஒரு இடம் இருக்கு, மட்டன் பிரியாணி நல்லா இருக்கும் சாப்பிட போலாம் நாளைக்கு அப்படின்னு பேசியிருந்திருப்பாங்க. அதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, வாங்க போய் சாப்பிட போலாம் வரீங்களான்னு கேட்கும் போது இல்ல இப்ப போக முடியாது ரொம்ப ரஷ்ஷா இருக்கும், அங்க போலீஸ்லாம் நிறைய இருக்குன்னு கேட்கும்போது எதுக்கு அங்க போலீஸ் இருக்க போதுன்னு கேட்கும்போது அப்பதான் சொல்றேன் ஜமீன்தார் இறந்து போயிட்டாரு உங்களுக்கு தெரியாதான்னும் போது அட பாவி ஜமீன்தார் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு சீக்கிரமா கிளம்புறாரு. அங்கே ஒரு ஆட்டோ இருக்கு, அது ஆட்டோ பிடிச்சி ஜமீன்தார் வீட்டுக்கு போறாரு. அங்க பார்த்தா போலீஸ்லாம் இருக்கு. ஹீரோ உள்ள போலாம்னு நினைக்கும் போது அங்க இருக்க கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோ உள்ளே விட மாட்டான். இல்லப்பா இங்க கிரைம் ஸ்பாட் நீலாம் உள்ள போகக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ கெஞ்சி பாக்குறாரு. இல்ல உள்ள போக முடியாதுப்பா நீ வெளியே பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம் அங்க ஒரு லேடி போலீஸ் வராங்க. ஓ ஏகன் பாபு நீங்களா உள்ள வாங்க அப்படின்றாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ நல்லாவே தெரிஞ்சிருக்கு, நம்ம ஹீரோ பத்தி எல்லாருக்கும் தெரியும் போல. அப்படியே உள்ள அப்படி கூட்டிட்டு இருக்காங்க. என்ன இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க என்ன விஷயம்னு கேட்கும் போது இல்ல அந்த ஜமீன்தார் வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொன்ன மொத்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அடுத்துதான் அந்த லேடி கான்ஸ்டபிள் சாக்கா பாக்குறாங்க. இவ்வளவு நேரம் இங்க என்ன நடந்துச்சுன்னு கூட ஒண்ணுமே புரியாம இருந்துச்சு, இப்ப நீங்க சொல்லிட்டு போய் தான் தெரியுங்க ஏதோ ஒரு டைமண்ட் இருந்திருக்கு அதை திருடதான் வந்திருக்காங்கன்னு, ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க கிரைம் ஸ்பாட்டாண்ட. நம்ம ஹீரோ கிரைம் ஸ்பாட்டை சுத்தி சுத்தி பாக்குறாரு, ஏன்னா கொலை பண்ணவன் என்ன அடியால எதனா விட்டு போயிருக்காருன்னு. ஆனா அங்க பார்த்தா எதுவுமே தெரியல. நம்ம ஹீரோ அப்படி சுத்தி பார்த்துட்டு அப்படியே உள்ள போறாரு. அடுத்து அந்த டைமண்ட் அங்க இருக்க பீரோல இருக்குதான் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த டைமண்ட் பீரோக்குள்ளே இல்ல. அப்ப இதுதான் திருட வந்திருக்காங்க, அந்த 3 பேர் நம்ம ஜமீன்தார கொலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பின்னாடி பார்த்தா அந்த வேலைக்காரன் நிக்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ வேலைக்காரனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ சொல்லுன்னு. அப்படியே அவன் சொல்லிட்டு இருக்கா, இதே மாதிரி சாப்பாடு வச்சுட்டு இருந்தேன், அப்போ 3 மர்ம நபர் அவரை கொலை பண்ணிட்டாங்க, அதை பார்த்த பயத்துல நான் ஓடிட்டேன் வெளியே. அடுத்து சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், அவர் பார்த்தா ஃபோனே எடுக்கல, அவர் ஃபோன் சுவிச் ஆஃப் இருந்துச்சு, அவரும் ஆள் எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம சுரேஷ் மிஸ்ஸிங்கா அப்படின்னு இவங்க 2 பேரும் ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்சமும் விசாரிச்சுட்டு இருக்காங்க என்னென்ன நடந்துச்சுன்னு. அப்படியே ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கான் அவனும். அடுத்து அவனும் வெளியே போயிடறான். நாங்கள் சொல்லும் போதெல்லாம் நீ வந்து அவனப்பா ஊரை விட்டு வெளியெல்லாம் போயிடாதானே அவனும் தலையாடிட்டு அப்படியே கிளம்பிடுறான் அந்த சைடு. அப்படியே கட் பண்ணி விஷயம் தான் காட்டுறாங்க அந்த சுரேஷ் வீட்டாண்ட. அவன் ஃப்ரெண்டும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான் சுரேஷ் எங்கட ஆளை காணோன்னு. அதே டைம் நம்ம ஹீரோ போய் எங்கப்பா சுரேஷ்னு கேட்கும்போது அவன் ஆளை காணோம், கொடி ஏற்றிட்டு வரேன் ஸ்கூலுக்கு போனா ஒன்றுமே வரல, அங்கே பார்த்தா ஆளையே காணோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து உள்ள போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்கறாங்க. அவங்க ஒய்ஃப் எதாவது சொல்றாங்க,
நான் கூடி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவேன், நீ சமைச்சு வைமா, நான் வரேன், எங்கள் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். எங்கே போனார் ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க சாப்பிடாம. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா அந்த கஜல்வாலை பிடிச்சிட்டாங்க போலீஸ். அந்த வேலைக்காரன் சொல்லியிருப்பான், அதே மாதிரி கஜலால் வந்து இருந்தாரு, அவனும் ஒரு ரவுடி தான், அவன் மிரட்டிட்டு போயிருந்தான், அந்த விஷயத்த சொல்லியிருப்பான், அதை சொல்ல மறந்துட்டேன். அதனால இந்த கஜலால பிடிச்சிடுறாங்க. அடுத்து அங்கே இருக்க போலீஸ் அந்த அவன் வச்சுட்டு இருக்க பேக்கை திறந்து பார்த்தா அவங்க கிட்ட தான் இருக்கு அந்த டைமண்ட். இதை பார்த்து இவருக்கு அரெஸ்ட் பண்ணி அவனை உள்ள கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிச்சுட்டு இருக்காரு, எதுக்குப்பா அவனை கொலை பண்ணிட்டு இதை திருடிட்டு போனேன்னு. இதை பார்த்து அந்த வெளில நான் எங்கப்பா திருடிட்டு போனா, அவர்கிட்ட காசு கொடுத்துலாம் வாங்கன்னு சொல்றான். இதை பார்த்தா நம்ம ஹீரோ எங்களை பார்த்தா கேன மாதிரி இருக்கா, நீ உள்ள வந்திருக்க 3 அடியால கூட்டிட்டு வந்து அவரை சுட்டுட்டு அடுத்த பீரோ கொள்ள இருக்க அந்த வைரத்தை திருடிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான விஷயம் அப்படின்னும் போது இதை பார்த்து அந்த வெளில இல்ல நான் உங்கள்ட்ட உண்மையை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்றான். என்னன்னு பார்த்தா அவன் உண்மையாவே காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கான் போல இந்த டைமண்ட். நம்ம கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், அந்த ஜமீன்தார் வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி ஓகேப்பா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வேற யார்ட்டும் இல்லை, இந்த வில்லைங்கிட்ட தான் சொல்லியிருக்காரு போல. அடுத்து தான் வந்து வாங்கிக்கிறான். அடுத்து அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து ஜமீன்தார்ட்டையும் கொடுத்துட்டு இருக்கான். ஜமீன்தார் வந்து சுரேஷ் கிட்ட கொடுத்துருக்கான், அவன் ஒருத்தன் போய் உள்ள வச்சிருக்கான். இந்த மொத்த விஷயத்தையும் சொல்லிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு பார்த்தா இவன் இல்லைன்னு சொல்றானே அப்படின்னு. அடுத்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்டையும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஆச்சுடா கேஸுன்னு. அவனும் க்ளூ கொடுக்கலான்னு நினைக்கிறான், அவனாலேயே எதுவுமே யோசிக்க முடியல க்ளூ கொடுக்குற மாதிரி. அப்படியே அவன் கட் பண்ணிட்டு போயிடுறான். அடுத்த நம்ம ஹீரோவே ஒன்று யோசிக்கிறாரு, ஏன் இப்படி நடந்திருக்க கூடாது, சுரேஷ் தானே பணத்தை எடுத்து வச்சான், சுரேஷுக்கு பணம் தேவைப்படுதுன்னு அவனுக்கு அந்த ஜமீன்தாரை கொலை பண்ணிட்டு அந்த பணத்தை எடுத்து போயிருந்தா அப்போ சுரேஷை பிடிச்சா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதே டைம்ல போலீஸ் ஃபோன் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா இப்போ பயங்கரமான சாக்கு. என்னன்னு பார்த்தா அந்த சுரேஷ் இறந்து போயிருக்கான். இதை நியூஸ் கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா சுரேஷ் பண்ணியிருப்பான்னு பார்த்தா இப்போ இவனும் இறந்து போயிருக்கானேன்னு. அடுத்து அந்த ஸ்பாட்டுக்கும் நம்ம ஹீரோ போறாரு. அங்க இருக்க ஒரு இடமா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அந்த சுரேஷ் அந்த ரூம்ல தான் பயந்து போயிருக்கான். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பான் அவனுக்கு இதே மாதிரி ஒரு நோய் இருக்கு, ரூம்லலாம் இருட்டான இடத்துல அடிச்சா அவன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவானு, அதே மாதிரி தான் இறந்து போயிருக்கான் போல. அதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அங்க பக்கத்துல எதனா ஒன்று இருக்கானு. அப்ப அங்க ஒரு சேர் நோட் பண்றாரு. என்னன்னு பார்த்தா சேர் நல்லா தூசி படைஞ்சிருக்கு, ஆனா யாரோ உட்காந்து எழுச்சிட்டு போன மாதிரி அந்த சேர்ல இருக்கு. அந்த இடையால நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து அந்த இடத்த ஃபுல்லா அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்று நோட் பண்றாரு. என்னன்னு பார்த்தா சாவறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று எழுதி வச்சிட்டு இருக்கான் போல அந்த சுரேஷ். அதில் பார்த்தா ஒரு 2 லெட்டர் ஆல்பாபெட்ல இருக்கு, இது பார்த்தா மொத்தம் நம்பர்வா இருக்கு. அந்த நம்பர்லாம் நம்ம ஹீரோ நல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கிறாரு பேக் குள்ள இருக்கிற ஒரு நோட்ல. அடுத்து நம்ம ஹீரோ அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு தான் போறாரு. அங்க இருக்க வேலைக்காரனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இருந்து சொல்லுப்பா, திருப்பம் நீ நல்லா யோசிச்சுட்டு சொல்லி இந்த டைமண்ட்டை பத்தி யார் யாருக்கு தெரியும் போது அடுத்ததான் அவன் சொல்றான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயாக்கு பர்த்டே வந்து இருந்துச்சு, அப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இருந்தாங்க, அவர்கிட்ட எல்லாமே இந்த டைமண்ட்டை காமிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த வேலைக்காரன். இதை பார்த்துட்டு பேருக்கு அவரோட ஃப்ரெண்ட்லாம் விசாரிச்சு ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருக்க கான்ஸ்டபிள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வேற என்ன உனக்கு தெரிஞ்சா உண்மையை சொல்லுப்பான்னும் போது எனக்கு ஒன்னும் ஞாபகம் வந்துச்சு, அன்னைக்கு நேற்று கஜாலால் வந்திருந்தாரு, கஜாலாலும் ஜமீன்தாரும் ரூம்குள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சுரேஷ் ஒட்டி கேட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் மொத்த விஷயத்தையும். கூட இன்னொரு விஷயமும் சொல்றான், அன்னைக்கு நைட்டு அந்த பாம்பு போட்டிருப்பாங்கன்னா அந்த 2 பசங்க, அவர் விஷயத்தையும் சொல்றாங்க. யாருன்னு தெரியல, கேட்டாண்ட 2 பாம்பு போட்டுட்டு போயிட்டாங்க, அதை பத்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு நினைச்சிருந்தோம், ஆனா அவர் வேணான்னு விட்டுட்டாரு அப்படி மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். சரிப்பா நாங்க விசாரிக்கும் போதெல்லாம் கண்டிப்பா நீ வந்து அவனு ஊருக்குள்ளே ஊரை விட்டு வெளியே போகாது அப்படின்னு சொல்லி அவனை அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தவன் அந்த நம்பர் என்னது நல்லா யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்துதான் அவன் ஃப்ரெண்டு சொல்றான், அந்த நம்பர் ஃபோன் நம்பரா இருக்கும், செக் பண்ணி பாருன்னு கேட்கும்போது ஃபோன் போட்டா போவே மாட்டேங்குது. இதை பார்த்து அவன் ஃப்ரெண்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், பேசாம இப்படி ட்ரை பண்ணிப்பாரு, ஏனா 1 பீனா 2 சீனா 3 அப்படி ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னும் போது அடுத்து நம்ம ஹீரோவை ட்ரை பண்ணி பார்க்கறாரு. என்னன்னு பார்த்தா இவன் நேம் தான் வருது, அந்த வில்லன் நேம் தான் வருது, கஜால்வால். இதை பார்த்தா நம்ம ஹீரோ நேம் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப எண்ணியனா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதை பார்த்தா அவன் ஃப்ரெண்ட் அப்ப எண்ணியனா என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே மறுநாள் தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் அப்படியே அந்த போலீஸ்ல தான் பேசிட்டு இருக்காங்க. நாங்க கண்டுபிடிச்சாச்சு, டீகோட் பண்ணியாச்சு, அதுல கஜால்வால் தான் வந்திருக்கு, அடுத்து எண்ணிய தான் என்னன்னு தெரியல, அதை நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படி இந்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கூட ஒன்னொரு விஷயத்தான் சொல்றாரு, ஏன் இப்படி நடந்திருக்க கூடாது, கஜால்வாலும் சுரேஷும் பிளான் போட்டு ஜமீன்தார் வீட்டுக்கு போய் அவரை கொலை பண்ணிட்டு அவர் வீட்டுக்குள்ள இருக்க மொத்த காசையும் எடுத்துட்டு ஒரு ரூமுக்குள்ள போயிருக்கலாம், அடுத்து அவர் அங்க கொலை பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு ஓடிட்டு இருக்கால கஜால்வாலி, அப்படி கூட இருந்திருக்காங்க அப்படின்னு பேசும்போது அதுக்கும் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அப்பெல்லாம் ஒரு விஷயமும் இல்ல, அன்னைக்கு அவர் ஒரு மார்க்கெட்ல இருந்திருக்காரு, அதுக்கான வீடியோ ப்ரூஃபும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஆஃபீஸர். இது கேட்ட நம்ம ஹீரோ சரி அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் விசாரிச்சாச்சு, அவங்க ஊர்ல தான் இருந்திருக்காங்க, அப்போ அவங்களும் நாங்கள் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து எடுத்தாச்சு அப்படின்றாங்க. கூடவே இன்னொரு விஷயமா சொல்றாங்க, நீங்க அந்த அளவுக்கு குழப்பக்கலாம் தேவையில்லை, சுரேஷ் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்து இருந்துச்சு, அவர் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போயிருக்காரு, அந்த நோயால தான் இறந்து போயிருந்தாரு அப்படி மொத்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, எங்க போனாவும் நடா முட்டுக்கட்டா நிக்குதுன்னு.
இப்போ நம்ம ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் சுரேஷ் வீட்டுக்கு தான் போகிறாங்க. அப்படியே சுரேஷ் வீட்டில் இருக்கவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதே மாதிரி அவர் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போனார், அவர் ஹார்ட்டில் எதனா பிரச்சனை இருக்கான்னு கேட்கும்போது அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், இல்லை அவருக்கு ஹார்ட்டில் தான் பிரச்சனை இல்லை, இதே மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படி இந்த நோயை பற்றி சொல்லிட்டு இருக்கான். இருட்டை பார்த்தா அவனுக்கு அதேமாரி பயப்பட வரும், பதட்ட வரும், அதே மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோ அந்த சுரேஷுக்கு இதேமாரி நோய் இருக்குது வேறு யாருக்காவது தெரியுமான்னு கேட்கும்போது தெரியும், இந்த கஜால்வாலுக்கு தெரியும், ஒரு வாட்டி மீந்தரம் கஜால்வாலும் பேசிட்டு இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆச்சு, அதேமாரி நடந்துச்சு அவனுக்கு, கஜால்வாலுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சொல்றாரு, அதே மாதிரி டைமண்ட் வித்துட்டாங்க, அடுத்து பணமா தான் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது பணமா எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாக்கா கேட்கறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ ஒன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு, சுரேஷ்காரனை எதிரி மாதிரி என்ன இருக்காங்கன்னு கேட்கும்போது அவனை யோசிச்சு பார்த்துட்டு எதிரிலாம் இல்ல, இப்ப ரீசெண்ட் டைம்ல ஒருத்தன் கிட்ட சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லி இந்த 2 ஆளுங்க காட்டுறாங்க. அவன் கிட்ட தான் சண்டை போட்டு இருந்தான், நான் ஜமீன்தார் கிட்டே ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க, கை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு அவன் ஜமீன்தார்ட்ட பேச போனாங்க அவங்க 2 பேரும் கேட்கும்போது அடுத்த இன்னொரு ரீசன் சொல்றாங்க. என்னன்னா அந்த ஜமீன்தார் இருக்க ஒரு லேண்ட்ல இவங்க 2 பேரும் ஒரு பார் ஷாப் வச்சிருக்காங்க. அந்த பார் ஷாப்பை வைக்க கூடாதுன்னு நம்ம ஜமீன்தார் சொல்லியிருக்காரு. அப்பயே அந்த பார் ஷாப்பை வைக்கிறாங்க. அந்த பார் ஷாப்பை மூடுறதுக்காக ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான். அதோட கூடவே அதுக்காக நாங்கள் காசும் கொடுக்கோம், 2 மாசம் கட்டுறேன்னு சொல்லும் போது நம்ம ஜமீன்தார் கொடுக்குற மாதிரி தெரியல, அதனால தான் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இதுல நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது ஆட்டோல பையன் சொல்றான், ஒரு வாட்டி லக்ல தப்பிச்சுட்டான் சுரேஷ், இப்போ இந்த வாட்டி லக்க அவனை காப்பாத்தல அப்படின்னு சொல்றான். இதுல நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்ட் அந்த கேஸ் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயமும் சொல்றாரு, அன்னைக்கு அந்த சுரேஷ் இறந்து போன இடத்த நல்லா நோட் பண்ணியிருந்தேன், அங்க ஒரு சேர் இருக்கு, அந்த சேர் ஃபுல்லா தூசியா இருந்துச்சு, ஆனா யாரோ ஒரு உட்காந்துட்டு எழுந்துட்டு போன மாதிரி ஒரு அடையாளம் இருக்கு, அது என்னன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அடுத்து இன்னொரு டவுட்டு, சுரேஷ் இது வந்து கை கால்லாம் லேசா தான் கட்டி இருக்கு, அவன் வாய் கூட கொஞ்சம் லேசா தான் கட்டி இருந்துச்சு, அவன் நினைச்சிருந்தா வெளியே ஹெல்ப் கேட்டிருக்கலாம், அவன் ஏன் ஹெல்ப் கேட்காம இருக்கான், இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சாகணும், அப்போ வேற யாரோ ஒரு திட்டம் பண்ணி தான் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் மலையில இருந்து அப்படியே கீழே இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மார்க்கெட்ல சுரேஷோட ஃப்ரெண்டு பாக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்ல காய்கறி வாங்கி போய் கொடுக்கலாம் சுரேஷோட ஒய்ஃபுக்கு, அவங்க சாப்பிடாம ரொம்ப நாளா இருக்காங்க, அப்படியே இருந்தா அவங்க உடம்பும் போயிடும், இதுதான் காய்கறி அதெல்லாம் எடுத்துட்டு போய் வாங்கி போய் கொடுக்குறேன், அது சமைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ சரி போய் எடுத்துட்டு போய் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்ட் அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு எங்க வந்திருக்காங்கன்னா அந்த சுரேஷ் இறந்து போன இடத்துல தான் வந்திருக்காங்க. இங்க வேற எதனா குழு மாரி எதனா ஒன்று கிடைக்குதானே அப்படியே சும்மா அப்படிங்கன்னு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து ஸ்ட்ரைட்டா எங்க போறாங்கன்னா அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க இருக்க வேலைக்காரனை திருப்ப விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு தெரிஞ்சது மொத்த விஷயத்தையும் சொல்லு, லேண்டை பத்தி சுரேஷுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது லேண்டை பத்தி சுரேஷுக்கு நல்லாவே தெரியும், அந்த 2 ஆள் அந்த சுரேஷ் தான் கூட்டிட்டு வந்திருக்கான், அது நம்ம ஜமீன்தார்கிட்டையும் பேசியிருக்கான், இதே மாதிரி வித்து கொடுத்துடலாம், அவங்க கிட்ட நிறைய காசு கொடுக்குறேன்றாங்க, இல்ல விற்கல நீங்க நம்மளே வச்சிருந்தா கூட அவங்க மாசம் ரெண்ட் கொடுக்குறாங்களா, அவங்க கிட்ட நம்ம ரெண்ட் வாங்கிக்கலாம், என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது ஜமீன்தார் ஒத்துக்கிற மாதிரி தெரியல, இல்ல நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு நம்ம சுரேஷோர் ரொம்பவே கேட்டிருக்காரு, ஆனா கொடுக்குற மாதிரி தெரியல. நம்ம சுரேஷே இந்த அளவுக்கு கெஞ்சிலாருன்னா அந்த 2 ஆளுங்க சொல்லியிருக்காங்க, அந்த லேண்டை மட்டும் எனக்கு வித்து கொடுத்துட்டா உனக்கான கமிஷனை பாதி நான் தரேன்னு, அதனால தான் நம்ம சுரேஷ் ரொம்பவே கெஞ்சிறாரு, ஆனா நம்ம ஜமீன்தார் தர மாதிரி தெரியல, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் துரத்தி விட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் அங்கே இருக்க டாக்டர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நோயை பற்றி. அந்த நோய் வந்தால் என்னென்ன பண்ணுவாங்கன்னு அந்த டாக்டரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த நோயில் அவங்க ரொம்பவே பயப்படுவாங்க, ஏன்னா ஒரு இருட்டு ரூமில் கூட்டிகிட்டு போய் விட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டா ரொம்ப பயந்துருவாங்க அப்படின்னும் போது, அப்போ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வருமானு கேட்கும்போது, இல்லை அவ்வளோ சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வராது, ரொம்ப பயந்தா தான் ஹார்ட் அட்டாக்லாம் வரும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே கிளம்பி வந்துடுறாரு, ரிக்ஷால ஏறிட்டு போயிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்று கேட்கறாரு, அன்னைக்கு சொல்லியிருந்து எப்போ லக்கில் தப்பிச்சிட்டான், இப்போ உயிர் போயிடுச்சு, அப்படி என்னப்பா லக்கில் தப்பிச்சான்னு கேட்கும்போது அப்பதான் இன்னொரு விஷயமும் சொல்றான். அந்த பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருந்துச்சு, டிசம்பர் 25ஆம் தேதி நான் தான் அவர் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டேன் அப்படி மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான் அந்த ரிக்ஷா பையன். நம்ம ஹீரோ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோக்கு ஒரு வீடியோ வருது, என்னன்னு பார்த்தா அன்னைக்கு அந்த வில்லம் பையன் வந்து வேற ஒரு இடத்துல மார்க்கெட்ல இருந்திருக்கான், அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் நம்ம ஹீரோக்கு அமைச்சிருக்காங்க. அடுத்து இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, என்னடா எந்த சைடு போனோம் முட்டு சந்தா இருக்கு, என்னடா பண்ண போறோன்னு. அடுத்ததான் நம்ம ஹீரோக்கு ஒன்று ஞாபகம் வருது, ஒன்னும் அந்த வீக்கெண்ட் ஒன்று கண்டுபிடிக்கல, பேசாம அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒன்று யோசிக்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோ அந்த சுரேஷோட 2 ஃப்ரெண்ட்ஸும் கூட அப்படியே மீட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பார்ல. அப்படியே நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும், சுரேஷ் கோட் வேட்டை ஒன்று எழுதி இருக்கான், அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமான்னு கேட்கும்போது, அவன் பேசுறது முக்கவாசி கோட் வேர்ட்ல தான் நாங்கள் பேசிப்போம், இது எங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், நிறைய நாங்கள் கோட் வேர்ட் தான் பேசிப்போம், அந்த கோட் வேர்டு காட்டுங்க, அதை பார்த்து எங்களுக்கு என்ன தெரியுதா நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோ ஒரு நோட் எடுத்து காட்டுறாரு. என்னன்னா என்னன்னே தெரியலப்பா, உங்களால முடிஞ்ச அந்த டீகோட் பண்ணுங்க அப்படின்னும் போது அந்த 2 பசங்களும் பார்த்துட்டு, ஓ என்னன்னா இங்க அப்படின்னு 2 பேர் சொல்றாங்க. அந்த 2 பேர் வேற யாரும் இல்லை, அந்த 2 பார் வச்சிருந்தாங்களே அவங்க 2 பேர் தான் சொல்றாங்க. பிடிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அப்படியே மறுநாள் போலீஸை கூப்பிட்டு அந்த 2 பேர் ஆள் எங்க இருக்காங்க சரி, கடைசியில் இந்த 2 பேரும் பிடிச்சிடறாங்க போலீஸை வச்சு. அடுத்து இந்த போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறாங்க அவங்க 2 பேரும், பிடிச்சி தொலைக்கிறாங்க அவங்க 2 பேரும். அடுத்து நம்ம ஹீரோ வராரு, எதுக்கு அவனை கொன்னீங்க, எதுக்கு சுரேஷை கொண்டா, உண்மையை ஒத்துக்கோ அப்படி மிரட்ட அங்க இருக்க பசங்க, இல்ல நாங்க எதுவுமே பண்ணல, நாங்க கொலைலாம் பண்ண மாட்டோம் அப்படின்றா. அடுத்து நம்ம ஹீரோ சொல்றாரு, இல்லடா நீங்க
அன்னைக்கு ஹோட்டலில் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க, வந்தா உன்னை கொண்டுடுவேன் எப்படி பண்ணு இல்லை பேசிட்டு இருந்தீங்க, உங்களை பார்த்தா ரவுடி மாதிரி தான் தெரியுது, உண்மையை ஒத்துக்கு எதுக்கு அவங்களை கொண்டேன்னு கேட்கும்போது இல்லை சார் நான் கொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா மிரட்டும் தவிர கொல்லலாம் மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோ கூட இன்னொரு கொஸ்டின் கேட்குறாரு. அன்னைக்கு டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது நீங்க ஏன் அவன் வீட்டில் இருந்தீங்கன்னு கேட்கும்போது, சார் அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் சார் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபிளாஷ்பேக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா அந்த ஜமீன்தார் கிட்ட சொல்லியிருப்பான் இதே மாதிரி ரெண்டுக்கு உனக்கு காசு தரேன் அப்படின்னு. ஆனாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பழக்கம் நட்பு ஒன்று ஏற்பட்டு இருக்கும். அதனால தான் இவன் கூப்பிட்டு இருப்பான், அதனால தான் இவங்க போயிருப்பாங்க. அந்த மொத்த விஷயத்தையும் சொல்றான். அதனால நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவன் புது புது கதையா சொல்லிட்டு இருக்காங்கன்னு. பேசாம இவங்க வீட்டுக்குள்ள வாரண்டி வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தலாமே அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போலீஸை விட்டு செக் பண்ணி பார்க்கறாங்க. அங்க இருக்க போலீஸும் அவங்களை கூட்டிட்டு போய் அந்த வீடு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ஒண்ணு கூட இல்ல, ஒரு பைசா கூட இல்லாம இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி சொல்ல நம்ம ஹீரோக்கு தலைவடிச்சு போயிடுது. என்னடா இவங்க தான் பண்ணிருப்பாங்க பார்த்தா இவங்களும் இதே மாதிரி இல்லடா, அப்ப யாரா பண்ணிருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஒன்று சொல்லாமானதுன்னா இன்னைக்கு விசாரிச்சுட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வேணா எங்களை பற்றி விசாரிச்சு பாருங்க, நீங்கள் சொல்கிற அன்னைக்கு நாங்கள் ஊருக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேரும். அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அன்னைக்கு நேட்டை ஒருத்தர் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இதேமாரி எங்ககிட்ட இருக்க மொத்த காசும் பிடுங்கி போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க போல. அப்போ அவங்க சொன்ன மாதிரி இந்த ஊருக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் எழுத போல. அந்த வீடியோ நம்ம ஹீரோக்கு வர அடைச்சா இவங்களும் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ என்னடா பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோ இன்னொரு ஐடியா பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, பேசாம இவங்க ரெண்டு பேரும் விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் போது, சார் இல்ல சார் ரிஸ்க் ஆயிடும் போது, இல்ல அவங்க தப்பு பண்ண மாதிரி எனக்கு தெரியல, அவங்களை ரிலீஸ் பண்ணிடுங்க 9 மணிக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து அவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு அடுத்து போய் ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்றாரு. நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்து அங்கே இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போதான் இந்த சுரேஷோட ஃப்ரெண்டு விஜய் விட்டானதை பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோ உள்ள போய் பார்க்குறாரு. அதே டைமில் பின்னாடி ஏதோ ஒரு ஆட்டோ சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அவங்க சுரேஷோட இன்னொரு ஃப்ரெண்டோ வரான். இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அவர் மரத்தான் நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பட்டுன்னு ஒரு கார் செல்லுன்னு கிராஸ் ஆகுது. இதை பார்த்து நம்ம ஹீரோ அங்கே பின்னாடி ஒரு ரிக்ஷா வண்டி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அந்த வண்டியும் சைடு போற மாதிரி தெரியுது. இதை பார்த்தா நம்ம ஹீரோ அந்த போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் தப்பிச்சு போற மாதிரி தெரியுது வாங்கன்னு. அதே டைம் அந்த போலீஸை வந்துடுறாங்க. அடுத்து அந்த காடு ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பார்த்தா கார்ல இருந்து இறங்கி ஓடுறாங்க. கூட பார்த்தா ஒரு பேக் ஒன்று வச்சுட்டு ஓடிட்டு இருக்கான் சுரேஷோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும். இதை பார்த்தா நம்ம போலீஸும் ஹீரோவும் அப்படி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சிடறாங்க பிணை கைதி மாதிரி. அப்போ அந்த ஆட்டோ ரிக்ஷா பையன் தலையில ரெண்டு பேரும் ஒரு ஷாட்டை வைக்கிறான். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்படியே பேக்கும் கீழே விழுந்தது. இதை பார்த்து அந்த போலீஸ் லேடி என்ன பண்றாங்கன்னா அந்த பேக்கை திறந்து பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த 1 கோடி இதில் தான் இருந்திருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ சிரிக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. அடுத்து அந்த குறுந்தாடி அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க 3 பேர்கிட்ட. என்ன எப்படி இந்த கேஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு அடுத்ததான் நம்ம ஹீரோ ஒவ்வொரு ட்விஸ்டா ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா அன்னைக்கு நம்ம ஹீரோ இந்த போட்டோ பார்த்திருப்பாரு. அது கீழே ஒரு லெட்டர் எழுதி இருக்கும் வின் கோடு வேர்டில். நம்ம ஹீரோக்கு உண்மையே புரியல, சுரேஷோட ஃப்ரெண்டு ஏன்னா இதே மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோ அன்னைக்கு ஒரு நாள் விசாரிக்க போகும்போது அவங்க ஒய்ஃப் மயக்கம் போட்டு வீந்திருப்பாங்க. அடுத்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, சரி தண்ணி எடுத்துட்டு வரலாம் தண்ணி எடுக்க போயிருப்பாரு. அப்போ பார்த்தா அங்கே ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் தான் இருந்திருக்கும். அப்போ சுரேஷ்கான சாப்பாடு எங்க இருக்குன்னு நம்ம ஹீரோவும் தேட ஆரம்பிச்சிருப்பாரு. அங்கே ஃப்ரிட்ஜிலும் திறந்து பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜிலும் இல்லை. அப்பயே புரிஞ்சு போச்சு இந்த ஒய்ஃபுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு சுரேஷ் வந்திருக்க மாட்டான், இவதான் ஏதோ பண்றா ஒரு பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பயே ஒரு நோட்டை விட்டு இருக்காரு அவர் மேல. அடுத்து ஒன்னொரு ட்விஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு மார்க்கெட்ல அவனோட ஃப்ரெண்டை பார்த்திருப்பாங்க. அவன் ஃப்ரெண்டை காய்கறி வாங்கியிருப்பான்னு சொல்லுவான். ஆனா பார்த்தா அதுல இறைச்சியும் இருக்கும். எப்படி இருந்தாலும் சாவு வீட்டுல கண்டிப்பா இந்த இறைச்சிலாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. துக்கம் இருந்தாதான் இந்த இறைச்சி வாங்காம இருப்பாங்க. இப்ப துக்கம் இல்லாதனால கண்டிப்பா அவங்க ஒய்ஃப் மேல நம்ம ஹீரோக்கு நல்லாவே சந்தேகம் வந்திருக்கு. அதே டைம் அந்த ஆட்டோ டிரைவரும் சொல்லியிருப்பான். ஆனா என்ன விஷயம் கடைசி இருக்கும் அதை காட்டவே இல்லை. அடுத்து ஒன்று நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறார், இந்த சுரேஷ்க்கு அந்த பணத்தாசை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதனால இந்த திருடலான்னு ஒரு பிளான் சொல்லியிருப்பாரு. அந்த வைரத்தை 1 கோடி மேலே போது கண்டிப்பா நம்ம திருடலான்னு. அப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நான் மட்டும் இருந்ததா இன்னும் 1 வாரத்தில் அது திருடி இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனால நம்ம சுரேஷுக்கு ரொம்பவே மோட்டிவேஷன் ஆயிடுது, கண்டிப்பா இந்த வைரத்தை திருட போறேன்னு. அடுத்து இந்த ஜமீன்தாருக்கு சாப்பாடு வாங்கலான்னு வரும்போது அப்பதான் நம்ம ஹீரோ இந்த ஊர்ல ஃபெஸ்டிவல் நடப்போது வரப்போறோம், இதே மாதிரி லாட்ஜில் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த சுரேஷோட பிளான் என்னன்னா, இதே மாதிரி வைரத்தை திருட போறாங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பிளான் சொல்லி வச்சிருந்தா நம்ம ஹீரோ சுரேஷ் மேல சந்தேகம் வராது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. அதனால தான் சுரேஷை போய் மீட் பண்ணியிருப்பாரு. ஜமீன்தார்லாம் ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாரு. இந்த ட்விஸ்ட்டை ஒவ்வொன்றா ரிவீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்த கடைசியில் இன்னொரு ட்விஸ்ட்டும் ரிவீல் ஆகுது. என்னன்னா சுரேஷோட ஃப்ரெண்டுக்கு சுரேஷோட ஒய்ஃப் மேல ஒரு ஆர்வம் இருந்திருக்கும், ஒரு லவ். அந்த லவ்வுக்காகவே இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு சுரேஷ் தடியா இருக்கான். அவனை கொலை பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த பிளான் பற்றி சொல்லியிருப்பான், அந்த பண மேட்ரு. சரி இந்த பணத்தை முடிச்சுட்டு இவனை கொலை பண்ணிக்கலாம்னு ஒரு பிளானை போட்டு இருப்பாங்க. அந்த பிளானை தான் இங்க ஓடிட்டு இருக்கு. அடுத்து இந்த பணத்தெல்லாம் கிடைச்சிட்டு பிறகு இந்த சுரேஷை கட்டி போட்ட மாதிரி ஒரு நாடகம் ஆனா வரவங்க சுரேஷ் மேல சந்தேகம் வராத மாதிரி தான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம சுரேஷ் நினைச்ச மாதிரி யாருமே இந்த சைடு வரவே இல்லை. ஆகத்தான் நம்ம சுரேஷ்க்கு தெரிஞ்சு போடுது இவங்க ஏதோ நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அதனால அங்கேயே ஒரு செங்கல் இருந்திருக்கும். அந்த செங்கல்ல தான் இதே மாதிரி ஒரு கோடு வேடா ஏதி வச்சிருப்பான். அடுத்துதான் இவன் இறந்து போயிருப்பான் ஹார்ட் அட்டாக்ல.
விஷயத்த நம்ம ஹீரோ டீகோட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த மொத்த விஷயத்தையும் அவன் ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து அந்த போலீஸ் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. எப்படியோ இந்த கேஸ் நம்ம ஹீரோவும் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஹீரோ இந்த ஊரை விட்டு கிளம்புற மாதிரி தெரியுது. அந்த போலீஸும் உன்ன வேற என்ன கேஸ் இந்த உங்கள்கிட்ட சொல்லட்டுமான்னு கேட்கும்போது கண்டிப்பா சொல்லுங்க, நான் கண்டிப்பா வரும், அதே மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு ரிக்ஷா பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஃபோன் வருது, இதே மாதிரி ஒரு கேஸ் இருக்கு வரீங்களான்னு. இதோ வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அப்படியே ஃபோனை கட் பண்ற மாதிரி தெரியுது. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு கண்டிப்பா நீங்க மறக்காம கமெண்ட்லேயே சொல்லி ஆகணும். இந்த ட்விஸ்ட்டை யாராவது எதிர்பார்த்திருந்தீங்களா? கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் படம் பார்க்கும்போது எனக்கே இந்த ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு இந்த வெப் சீரிஸ். இதே மாதிரி நிறைய வெப் சீரிஸ் இருக்கு இவருது. நான் நிறைய வீடியோ போட ட்ரை பண்றேன். கண்டிப்பா நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதோட கமெண்ட் பக்கத்தில் ஹைப்னு ஒன்று இருக்கும், அது தொடுங்க. நீங்க பார்த்த மாதிரி ஒரு 10 பேர் பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா தொடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதோட புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதோட புது வீடியோ நம்ம சேனல்ல வரப்போகுது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.